ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னென்ன மொபைல் விற்றுருக்கு, ஸோ என்னென்ன மொபைல் இருக்குன்றத உங்களுக்கே காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. சரியா? இதில் என்னென்ன மொபைல் இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ, ஐஃபோன் 13 ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே போட்டது தான், இருந்தாலும் மறுபடியும் வந்து கடைசியாக போடுறோம்ல. ஸோ அது வரைக்கும் நம்ம என்னென்ன இருக்குது விற்றுருக்கோன்றதை உங்களுக்கே தெளிவாக சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோவே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ 128 GB, பேட்ரி ஹெல்த் வந்து 86. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 52,500 சரியா? அதாவது 52,500 வித் கேபிளோடு இருக்குது. மொபைல் வந்து புத்தம் புதுசாக இருக்குது. புத்தம் புதுசுனா புதுசு கிடையாது, அந்த அளவுக்கு அதாவது தரமாக இருக்குது. ஒரு நீட் கண்டிஷன் சொல்லுவாங்களே, ஒரு தெளிவாக ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம அவ்வளோ சொல்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா கண்டிஷனு. ஓகேயா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 52,500, 52,500. இது லேப்டாப்க்கு ஒருத்தர் 2 பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் காசு போட்டார், அட்வான்ஸ் போட்டார். ஸோ நாளைக்கு வரேன்னு இருக்கார் ஒருத்தர். சரியா? நாளைக்கு வரேன்னு இருக்கார், அட்வான்ஸ் போட்டவர் நாளைக்கு வரேன்னு இருக்கார் 8 மணிக்கு. ஸோ பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுவோம். என்னப்பா 11 ஹவர் இருக்குது கன்ஃபார்ம், போயிட்டு கன்ஃபார்ம் இல்லை, வெயிட்டிங்கில் இருக்குது. சரியா? அப்புறம் இன்னொரு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இது விற்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர், அவர் வியாபாரி வந்து பார்த்தீங்கன்னா 13,000 சொல்கிறாரு. அவர் 13,000 சொல்கிறாரு. i3 அவருக்கு தெரிய மாட்டேது, லினோவாவில் இருக்கனால தான் வாங்கலை. இதே ஹெச்பி டெல்லாக இருந்துச்சுன்னா நேரம் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறக்குள்ளே போயிடும் இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர்கிட்ட பேசுவோமா, இருங்க பேசுவோம். அப்படியே ஸ்பீக்கர் ஃபோன்லேயே போட்டு பேசுவோம், எதுவுமே லைவாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பா சாதிக் பாய் நம்பர் சொல்பா. என்னப்பா இது போயிடுச்சு பார் தம்பி. சாதிக் பாய் நம்பர் சொல்லு. சாதிக் சாதிக் பாய் சாதிக் பாய், இந்த லேப்டாப் ஏதாவது குறைக்க முடியுமா? கஸ்டமர் 10 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. லினோவா கம்பெனி மொபைல் வந்து ஒன்றும் வித்த மாதிரி தெரில. அது சரி, இது என்ன 10 ரூபாய்க்கு கேட்குறாங்க, எவ்வளோக்கு தரீங்க? சரி, எவ்வளோன்னா தரீங்க சொல்லிடுங்க, லாஸ்ட் ஃபைனல். ஆ சரி, டஜ்ஜா வருமா? 11,000 வருமா? லாஸ்ட்டாக எவ்வளோ? 12,500 தான் ரேட்டு. சரி ஓகே, சரி இருங்க அப்புறமா. சரி, அவன் தரவே மாட்டேங்கிறான் பாஸ். இதோட ரேட் வந்து அவன் 13,000 தான் தரேன்றப்பல. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. இது என்னங்க கம்மி பண்ணுங்க, இல்லை கம்மி என்ன போய் போச்சு போல. அது ரிட்டர்ன் ஏங்க, அதுல இப்ப 22,000 அந்த பில்லை பார்த்து வேணான்றாங்க. வேற என்ன வித்தீங்க? ஒன்னும் விக்கல, அவ்வளவுதான். அது மட்டும் தான். வேற ஏதோ வித்துருக்கா பாருங்க, நீங்களே பாருங்க. தம்பி, நம்ம மொபைல் என்னடா வித்திருக்கீங்க? ஒண்ணுமே போலையே, நீங்களே சொல்லுங்க, எது உங்க போன் சொல்லுங்க. போக்கோ M3 வருது இல்ல? போக்கோ M3 நம்ம காசு போட்டு வாங்கினதுடா. சரி விடுங்க, பாத்துக்கலாம். நான் இப்ப வெயிட் பண்ணோம். அது கன்ஃபார்ம் ஆயிரும்டா, ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ற? வீடியோ போட்டுட்டு இருக்கேன்டா, கொஞ்ச நேரம் அவுட்டுடா, வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லு. இவங்க கிட்ட பேசுனதே தப்பா போச்சு.
OnePlus 9 Pro. ஸோ OnePlus-ஓட 9 Pro வந்து பார்த்தீங்கன்னா OnePlus நாடு. OnePlus-ஓட நாடு வந்து 12 GB ரேமு, 256 GB இன்பில்டோட வித் சார்ஜரோட 12,500 எங்க பாப்பா இதோட சார்ஜரு? டேய் தம்பி, இதோட சார்ஜர் எங்க? அவனுங்க பார்த்துட்டு இருந்தானுங்க பாரு. எங்க? ஸோ இதோட விலை வந்து 12,500 பஸ். இதோட ப்ரைஸ் வந்து 12,500. 12 GB ரேமு, 256 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலு. 5G மொபைலு OnePlus நாடு, 12 GB ரேமு, 12,500 வித் சார்ஜரோட 65 W சார்ஜரு. ஸோ வாங்கலாம் பஸ். ஏன்னா வெறும் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா 12,500 தான் சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus நாடு தான். இதுவும் 12256 தான். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா வித் சார்ஜரோடு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். 12,500 தரேன். சரி ஓகே, 12,000 தரேன் போங்க. இது வந்து 12,000 தரேன். உங்களுக்கு யாருக்காவது வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே என்னால் இது எவ்வளோ ஐயுண்டா? ஆசிம் கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேளு. நான் 12,000 கொடுக்குறேன்ட்டேன். எவ்வளோ ஐயோ? 12,500 தானே போட்டோம். சாரி பஸ், இது 12,500. சரியா? 12,000 வராது. இப்போ சொல்லிடுறான். ஏன்னா அவன் வராதுன்னு சொல்கிறான் அந்த பையன். ஸோ இது வந்து 12,500 OnePlus நாடு தான் இதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus-ல வந்து 11R இன்னும் 7 மாதம் வாரண்டி இருக்குது இந்த மொபைலுக்கு. இதாக இருக்கு பாருங்கள், 7 மாதம் வாரண்டி இருக்குது. OnePlus-ல 11R பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. சார்ஜர் எல்லாமே, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டோட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை, இது வந்து ஜிபி வந்து சொல்லிடுறோம். ஒரு நிமிஷம் சரிங்க. எயிட் ஜிபி ரேம், 128. ஆனாலும் பெரிய மாடல் தான். OnePlus 11R இதோட விலை வந்து 29,800. 29,800. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குது, புதுசு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், 29,800. 29,800. 30,000 200 கம்மியாக தரேன். 7 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ 7 மாதம் வாரண்டி உள்ள தரமான மொபைல் இது. ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 28 எவ்வளோ இருக்குன்னு தெரில. ரியல்மி 11 Pro 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது. இன்னும் வந்து 2 மாதம் தான், வாங்கி 2 மாதம் தான் ஆகுது. ஏற்கனவே பில்லில் போட்டோம் 18,500 போட்டிருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், 500 கம்மி பண்ணி 18,000 தரோம். ஆமாம், 18,000 தரேன். யாருக்காவது வேணுமா பாருங்கள். ஏன்னா பில்லோடு இருக்குது உங்களுக்கு, பாக்ஸு பில்லெல்லாம் இருக்குது. ஸோ கம்மி ரேட்டு தான். 18,000 நல்ல ரேட்டு தான், வாங்கிக்கலாம் இது. ஏன்னா வாங்கி 2 மாதம் தான் ஆகுது. இது 5 மாதம், வாங்கி 5 மாதம் ஆகுது. 7 மாதம் வாரண்டி இருக்குது. இது 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் 10 மாதம் வாரண்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்ல, 52,500. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச். இது வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இ சீரீஸில் வந்து 2ன்னு நினைக்கிறேன். SE2ன்னு நினைக்கிறேன். ஏப்பா SE2 தானேப்பா இது வாட்ச்சு? SE2. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,500. 16,500. வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி செல்லுலார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்லுலார்னால் உங்களுக்கே தெரியும், சிம் கார்டு மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு இசிம் மாதிரி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஆமாம், இசிம் தான் வரும். இசிம் மாதிரி இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இசிம்மா இல்லை சிம்மு போடுறதா தெரில சரிங்க. ஆனால் சிம்மு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் செல்லுலார்னு நம்ம சொல்கிறோம். இதில் சிம் கார்டு போடலாமாடா? சிம் கார்டு போடுற ஆப்ஷன். ஆமாப்பா, செல்லுலார்னா இது தானே, இசிம் போடுறதா? ஓகே 44 mm உங்களுக்கே தெரியும் சைஸ். அது 44 mm சைஸ். இது அதுக்கான பெல்ட் இதுக்குள்ளே இருக்குது. கருப்பு பிளேட்டு இதாக இருக்குது, பிளாக் கலரு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 16,500. அதாவது 16,500.
लैपटॉप 13,000 में है, 13,000 में है। i3 प्रोसेसर है, चाहिए क्या बोलो। चाहिए तो सही बट लेकिन मॉडल क्या है इसका? i7 i5। i5 ये सोल्ड हो गया। देखो ये भी कस्टमर एक हालत में एडवांस दे दिया तुमको। उतना भाव में चाहिए क्या? ये 29,000 है ये। तुम किधर रहेगा? मेरा ग्रुप में रहेगा क्या? व्हाट्सएप ग्रुप में मेरा व्हाट्सएप ग्रुप में नहीं रहेगा, मैं नहीं। एक्चुअली किधर है? विजयवाड़ा या डिफेंस पर्सन। डिफेंस है? ठीक है ठीक है। ये इधर ऑन பண்ணு पाएगा। ये बहुत ज्यादा है, 29,000 में पैसा है ना तुम्हारा पास? बहुत ज्यादा है। पैसा मेरे पास बहुत सारा है। वो बात नहीं भाई, तुम टाइम वेस्ट करना ना, हम वीडियो डालेगा इसके लिए बोलता। ओके, बनाओ तो वीडियो। ठीक है ठीक है ठीक है। ये இது வந்து தம்பி வாங்க மாட்டான் தெரியும் எனக்கு, ஏன்னா ஹிந்திக்காரனுங்க மேக்ஸிமம் வந்து வேஸ்டேஜ் தான் இருந்தாலும் சரி, கஸ்டமர் நீங்கள் பார்ப்பீங்கன்றதுக்காக தான் நம்ம அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தோம். ஆல்ரெடி இது ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாப்ல. ஸோ நம்ம இங்கே வாங்கினதெல்லாம் இங்கே வச்சு போட்டதெல்லாம் இங்கே இன்னும் வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S22 35,000 சொல்கிறான். இதுவும் ரேட் அதிகம் தான், இது அதனால தான் விற்காமல் இருக்குது. 3 நாள் ஆச்சு. ஸோ 35,000 இது பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இது வந்து 12 GB ரேமு, 256 GB. நம்ம கடையில் ஒரு மாதமாக இருக்குது இந்த ஜாமான், ஒரு மாதமாக விற்காமல் இருக்குது. ஆனால் வாங்கக்கூடிய பொண்ணு தான், ஏன் விற்கலன்னு தெரில. இன்றைக்கி கூட ஒரு OnePlus 9 ப்ரோ அப்படி இப்படி பேசி எவ்வளோ கஷ்டப்பட்டு விற்றாச்சு. ஒன்று இருந்துச்சு 8,128, 23,000 பாக்ஸோடு இருந்தது. ஸோ அது விற்றாச்சு. இது வந்து பாக்ஸ் கிடையாது, ஆனால் அது வந்து இது வந்து 12 GB ரேமு, 256 GB இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கம்மி பண்ண மாட்டேறான். நமக்கு ஒன்றும் இல்லை சார், இது இருந்தால் அவன் இது, இல்லாட்டா வேற ஆள் இது. ஸோ அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, கஸ்டமர் கொடுக்குறது தான். கஸ்டமரில் கடைக்காரங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு, 256 GB இன்பில்டில் இந்த மொபைல் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம்? 23,000, 23,500. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு 500 நான் குறைச்சி தரேன் எப்படியாவது பேசி. இது வந்து S21 ப்ளஸ். இது ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆனால் இதில் வந்து கோடும் பஞ்ச் இருக்குது, கோடும் இருக்குது ஆனால் பஞ்சும் இருக்குது. சரியா? 13,000 இந்த கோடு இருக்கா, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பஞ்ச் இருக்குது பாருங்க. பஞ்சுன்னா அந்த வாட்டர் லாக்குன்னு சொல்லுவோம்ல, அது இருக்குது இதில். அதனால இதோட விலை வந்து அதே 13,000 தான். ஆனால் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் வாங்குவாரா என்னன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு தான் அது ஃபைனல் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் S21 ப்ளஸ் தான். இதில் ஆனால் பஞ்ச் மட்டும் இருக்குது. இது 16,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ. இது வந்து 13 ப்ரோ. பேட்ரி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 94 இருக்குது, 128 GB. 13 ப்ரோவில் 128 GB உள்ள ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி. வாரண்டி இருக்குது இதுக்கு. எவ்வளோ வாரண்டி இருக்குன்னா 6 மந்த் வாரண்டி இருக்குது இந்த மொபைலுக்கு. 6 மந்த் வாரண்டி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம். இப்போல்லாம் ஐஃபோன் வந்து உலகமயமானது தான் ஐஃபோனு. ஸோ இம்போர்ட்டட் வெளிநாட்டிலேருந்து வருது, அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாமே ஒரே தான். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே தான். 128 ஐஃபோன் 13 ப்ரோ. இது 13 ப்ரோவாடா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. 13 தானே? நல்லா தெரியுமா? கட்டி உள்ளே போய் செக் பண்ணிடுவோம், எதுக்கு தேவையில்லாது. எப்படா வரும்? என்னடா லூஸ் மாதிரி பேசு. இது 13 கிடையாதுடா, 13 ப்ரோடா. 14ஆ? ஐயோ என்னடா 7 இருங்க ஒரு நிமிஷம் சரிங்க. என்னடா யாருக்கு போன்ல 26/7 பாரு, ஐஃபோன் 14. ஐஃபோன் 14 சார். இது 128 GB ஐஃபோன் 14, 128 GB, 45,000 இது விலை. பேட்டரி ஹெல்த் வந்து 94%, 6 மந்த் வாரண்டி இருக்குது. தக்கன்னு இருக்கும், ஒரு சின்ன டென்ட் கிராச் கூட இல்லை, அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
45,000, அதாவது 45,000 சொன்னோமா. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு 1000 குறைச்சிட்டு 44,000, அதாவது 44,000க்கு தரோம். 1000 குறைச்சிட்டோம். இப்போ திடீர்னு அதிரடியாக வந்து 1000 குறைச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் கால் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோ போட முடியாது கால் பேசிகிட்டே இருந்தால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7,000 சொல்லி கொடுத்தோம். இதுவும் விற்காம தான் இருக்குது. இது என்ன மாடல்னா ரெட்மி 11 பிரேமு. சார்ஜர் ஒயர் இருக்குது, மண்டை இல்லை. 10 மாதம் வாரண்டி இருக்குது. 10 மாதம் வாரண்டி இருக்குது. 7,000, 7,000 ருபீஸு. சரியா? இது வந்து டேபு 1,500 போட்டோம். சிம்மு வந்து 3G சிம்மு தான் போட முடியாது. இதில் 4G சிம்க்கு ஒர்க் ஆகாது. ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியாக பார்ப்போம். ஒய்ஃபை யூஸ் ஆகும், சிம் கார்டு போடலாம். ஆனால் நம்மக்கிட்ட யார் இப்போ 3G சிம் வச்சுருக்கா? இல்லை பெரிய சிம்மு இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக இருக்கும் அந்த மாதிரி சிம்மு போடுறது. ஸோ 1,500 சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். இந்த லென்ஸு இது என்ன ஃப்ளாஷ் லைட்டு 1,300 இது. இந்த ஃபோன் வந்து ஒருத்தர் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய ஃபோனு, அதனால இதை வந்து பேச வேணாம். இது ரெண்டும் நம்ம சொல்லிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோவில் வந்து 7. இது ஓப்போ ரெனோ 7 15,500, 8/128. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 80ன்றது ஒரு தரமான மொபைலு. 42,000 போன இருந்தது, செகண்ட்ஸாகவே இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ரொம்ப நாள் வர்றதில்ல. காரணம் என்னென்னா, இந்த டிஸ்பிளேல கோடு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துருச்சு இந்த ஃபோனில். இது அதிகமாக பாதிக்கப்பட்டதே இந்த ஃபோன் தான், கோடு வரும்போது சொல்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷோரூமில் மாற்றி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மாற்றின ஃபோன் தான் இதெல்லாம். மாற்றிருக்கலாம், மாற்றிருக்கக்கூடாது, அது நமக்கு தெரியல. ஆனால் ஃப்யூச்சரில் கோடு வருமானு அதையும் சொல்ல முடியாது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 256 GB. 2 கலர் இருக்குது என்கிட்ட. இங்கே பாருங்கள், 2 பீஸ் இருக்குது. ரெண்டுமே வேறு கலரு. ஆனால் வேறு இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். 12 GB ரேமு, 256 GB. ஸோ விலை வந்து 21,000. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெட்மியில் வந்து என்ன மாடல் இது, ரெட்மி 9 பவர் 4 GB ரேமு, 64 GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு, 6,500, 6,500. இதுக்கு பாக்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி மொபைல் தான். இது வந்து 16,000 சொல்லி கொடுத்துருக்கான். 15,500 தரேன்றான். இது என்ன மாடல் தெரியுமா, ஒன் ப்ளஸில் வந்து 70 ப்ரோன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 ப்ரோ தான். நான் இருங்க பார்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம். கொஞ்சம் லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் தெரில, இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஃபுல் பவர் வச்சு பார்த்தா ஓரளவுக்கு கவனிக்க முடியும். இல்லை, பேக்ரவுண்ட் கிடையாது அவ்வளோவா. ஒரு பேக்ரவுண்ட்னா அந்த இது தான் சொல்கிறேன், பேக்ரவுண்ட் கிடையாது. டிஸ்பிளேயில் பேக்ரவுண்ட் இல்லை. 12 GB ரேமு, 256 GB. ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ. இது 70 ப்ரோ கிடையாது, 7 ப்ரோ தான். எட்ஜ் மாடலு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15,500, 15,500. இது ஒன் ப்ளஸ் 70 வந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா, 11,500 தான். இதில் நம்ம நிறைய போட்டோம். அதே மாதிரி 11X வந்து 12,000 சொல்லி கொடுத்தோம். பேக் டோர் உடஞ்சது, அதையும் நம்ம நிறையா போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் சாம்சங்கில் வந்து S20, சாம்சங் S20 5G மொபைலு, 12 GB ரேமு, 128 அப்ராட் மொபைலு, 15,500. ஸோ இதெல்லாம் விலை கூட அது. ஆனால் இது நல்ல ரேட்டு தான். இது எவ்வளோ தெரியுமா, 9,000 தான். ஆனால் 12 GB ரேம், 256 GB. டேய் ஆசிம்கிட்ட கேளு, இது ஏதாவது குறைக்க முடியுமா கேளு. டேய் நம்ம பொருளாக விற்றாகணும்டா, கேளுடா அவங்ககிட்ட. ஒன் ப்ளஸ் 9R 12 GB ரேம், 256 GB காம்போ மாற்றினது எவ்வளோனா விற்கலாம் சொல்லு. விலை விற்கலைன்னா குறைச்சிடணும்ப்பா, நமக்கு காசு தேவைப்படுது. லாஸுக்கெல்லாம் விற்க முடியாது தம்பி, அசல் இருக்கும், உனக்கு தெரியாது. நீ கொஞ்சம் கேட்டால் தான் தெரியும். அவனுக்கு அசல் இல்லாட்டாலும் ஒரு அசலுக்கு விற்க முடியாது, அசலுக்கும் விற்க முடியாது, நஷ்டத்துக்கும் விற்க முடியாது. ஆனால் வந்து குறைஞ்ச லாபத்துக்கு விற்கலாம். எது, ஒன் ப்ளஸ் 9R. ஆமாம், எவ்வளோ கொஞ்சம் இருக்கீங்க, அவன் கேட்டிருப்பான், டக்குன்னு கேளு.
OnePlus 9R டிஸ்ப்ளே மாத்துனது எவ்வளவுக்கு போடலாம்? எவ்வளோக்கு போடலாமா? அதான்ப்பா 9,000 ரூபா போட்டோம்ப்பா, ஏதாவது குறைக்க முடியுமா? அது எவ்வளோக்கு வாங்கணும், நம்ம குறைச்சிடலாமா விலைய? எவ்வளோக்குடா வாங்கணும்? எவ்வளோ சீச்சா கோயிச்சா? அப்போ சரி ஓகே, இது கம்மி வராது பஸ், 9,000 தான் தர முடியும். ஏன்னா வாங்கினது 8,500 ரூபாயா, அதான். காம்போ மாற்றினது, டிஸ்பிளே மாற்றினது. நீங்கள் எடுத்துக்கிறீங்களா கன்ஃபார்மா? சரி சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கோடு உள்ளது, அதே மாதிரி பிளாக் டாட் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை. இது 9,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன்ல வந்து XS மேக்ஸ். இதெல்லாம் யாருதுடா? இது யாருது? இது தன்வீர் தன்வீருதா? தன்வீர் இதெல்லாம் கரெக்டாக தனித்தனியாக வை, குழப்பமே வேணாம். அது எங்க உலகம் ஃபுல்லாக பார்க்குறானுங்க, பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க. ஐபோனில் வந்து XS மேக்ஸ், இது 64 GB, 97% பேட்டரி ஹெல்த்து, 17,500 ரூபா. இது வந்து OnePlus 7. இது இப்போ OnePlus 7 எவ்வளோப்பா? OnePlus 7 இது என்ன iPhone 7 Plus? சாரி, iPhone 7 Plus. இது டேய், நான் தப்பா சொல்றேன், கொஞ்சம் எடுத்து சொல்றியா நீ? அது சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லணும். iPhone 7 Plus 128 GB. வாங்க சார். பேட்டரி வந்து சர்வீஸ்ல இருக்கு, 71% இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோப்பா? 8,500 பஸ். iPhone 7 Plus பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 71%, 128 GB. ஸோ சர்வீஸ் போகாத ஒரு தெளிவான மொபைலு. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S21 கோடு உள்ளது. இது M31 M51. இது M31 எவ்வளோ? இது உங்களுக்கு தானே M31? 6,128 பஸ், M31. டிஸ்பிளே சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். 5,000 தரேன். டிஸ்பிளே தனியாக வாங்க போனாலே உங்களுக்கு 5,500 ரூபா, 5,500 தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் மெயினுங்க, செம்ம குவாலிட்டியாக இருக்கும், வேற லெவல் மொபைல் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற விலை 5,500. ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6 GB ரேமு, 128. அதே மாதிரி M31 இது 5,500. சரிங்களா? 5,000 கிடையாது, 5,500. 5,000 தான் நமக்கு கொடுக்குறாப்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M33 5G மொபைலு 10,000 ரூபாய்க்கு தரோம். பேக் டோர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தான் போயிருக்கு, வேற எந்த இஷ்யூமே கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,128. ஆமாம், 8,128. ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல் தெளிவான மொபைல் தான். இதோட ப்ரைஸ் வந்து திரும்ப சொல்கிறேன், எவ்வளோப்பா? இது 10,000 ரூபா, 10,000 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாடல். இது ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸு, ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸு, 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து 96. 79,000 ரூபா போட்டோம், 2 மாதம் வாரண்டி இருக்குது. ஒரு 1000 ரூபா குறைச்சிட்றேன், 78,000 ரூபா தரேன். எனக்கு காசு அர்ஜென்ட்டு, அதுக்கு தான் குறைக்கிறோம். சரி, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூ, 15,500 ரூபா. MI 11Xலாம் நம்ம போட்டுட்டோம், சரியா? அதனால இப்போதைக்கு அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. iPhone 8 5,000 சில்லற ரூபா அந்த இருக்கு பாருங்க, பாக்ஸோட இருக்கு. பேக் டோர் உடஞ்சிருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. அது ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம், அதனால இப்போ போட டைம் இல்லை, அப்படியே நம்ம டைம் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து நம்ம கஸ்டமர் வேற ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. என்ன சார் வேணும்? 13 ப்ரோ தான் இருக்கு என்கிட்ட. இப்போ போட்டோமா? எங்க அது? இது இல்லை, இல்லடா 14 இல்லை, 14 வேணாமா? 14 வந்து உங்களுக்கு 44,000 ரூபா தரேன். 45,000 ரூபா போட்டல, இப்போ 1000 ரூபா கம்மி பண்ணிட்டேன். இது வந்து 13 ப்ரோ
13 ப்ரோ இது. ₹52,500 இது. சரி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கியாப்பா? வேற என்ன பார்க்கணும்? லேப்டாப் எல்லாம் போட்டாச்சு. வேற ஏதாவது போட மறந்துட்டோமா? போக்கோ அது வித்தாச்சு. அது போக்கோ X4 ப்ரோ வித்தாச்சு. ஐபோன் 11 ஒருத்தர் கேட்டு சொல்றேன்னு இருக்காப்ல. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. MI 10i சீல்டு பீஸு 16,000 சொன்னாப்ல. ஐபோன் வந்து நம்ம இப்போ சொல்லிட்டோம். அது பின்னாடி என்ன ஐபோன் இருக்குன்னு தெரியலையே. பின்னாடி இது வெறும் பாக்ஸ் தான் போல இருக்கு. வெறும் பாக்ஸா இருக்கு. யாருது இது? வாங்கண்ணா. ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதா? அர்ஜென்ட்டா? அப்படியா? ஒருத்தர் சரி இருக்கட்டும். நீங்க யூஸ் பண்றேன்னா யூஸ் பண்ணுங்க. காலையில பாத்துக்கலாம். சரி நீ போய் அடுக்கி விட்டுரு. ஆமா ஆமா சொல்லுங்க பஸ். இந்த இது கொஞ்ச நேரம் ஆகும். இந்த வீடியோ எடுத்து அடுக்கட்டும். அது சொல்லுங்கண்ணா. என்னண்ணா சேல் பண்ணுமா? இது நம்ம வித்தது தானே? நாங்க வித்ததா? ஓ இது 7 லெஜெண்ட் பாக்ஸ் இருக்கா? பாக்ஸ் இல்ல பஸ். பாக்ஸ் இல்லாம நான் வாங்க மாட்டேன் பஸ். இல்ல யார்கிட்டயே இருந்து நான் எவ்வளவு போனுக்கு நீ இல்ல பஸ். பாக்ஸ் இல்லாம தொடுறதே இல்ல. இது என்னன்னு பாருப்பா. இது கொஞ்சம் இல்லண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் பாக்ஸ் இல்லாம தொட மாட்டேண்ணா. நீங்க ஆள் இருக்குறாங்கல்ல. அவன் ஒருத்தன் ஆசிம் கத்துவானே. ஏப்பா ஆசிம் கிட்ட கேளுப்பா. இவர் அப்ப இது மாதிரி ஆட்டோக்கார் வந்திருக்காருன்னு கேளு. இது ரேட் அவ்வளோதான். 42,000 44,000 அவ்வளோதான். நம்ம இது இல்லை சார். கடையில் உள்ளது. ஆனால் வாரண்டி இருக்குது. 6 month வாரண்டி இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை வரும். வீடியோ போட்டுட்டு தானே இருக்கும். ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். அது 13 இல்லை. அது 13 அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் அந்த விலை அவ்வளோ கம்மியாக போடும்போதெல்லாம் விற்றுரும். அதெல்லாம் நாங்கள் மேக்ஸிமம் இங்கேயே கை மாற்றிடுவோம். IQ 9 SC GT. IQ 7 legend. IQ 7 legend. ஆட்டோக்கார் இவர்கிட்ட கூட அப்படியே பேசுவாப்ல. அண்ணா IQ 7 legend. பேக் டோர் உடைஞ்சிருச்சானா? பாக்ஸ் இல்லையா? பில் இருக்கா? பில்லு இவ்வளோ பெரிய பேசு பேசு. அவர்கிட்ட கூட இந்த கொடுக்குறேன். பாக்ஸ் இல்லாமல் நம்ம வாங்குறது இல்லை. கஸ்டமரு இப்போ நிறையா ஃபோன் கொடுக்குறாங்க வாங்குறாங்க. பாக்ஸோட தான் கொடுப்பாரு எப்போவுமே. பில்லு இருக்கும். புதுசாக ஷோரூமில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி பாக்ஸ் இல்லாமல் வந்திருக்கு. நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட நம்மளை காலி பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் எப்படா சாவான், தின்ன எப்படா காலி ஆகும்னு சொல்லிட்டு தான் பஜாரே வந்து சில பேருக்கு அப்படி நினைப்பு இருக்கும். ஸோ அந்த நினைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் போய் மாட்டிக்க கூடாது. புரியுதுங்களா? காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். தன்மானம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? தன்மானத்தை மட்டும் இழந்தே வியாபாரம் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும் நெஞ்ச நிமித்தி போகிற ஆள்னாலாம். ஸோ போல்டாக இருப்போம். எதாக இருந்தாலும் காவல்துறை நம்மளே ஒரு காவல்துறை மாதிரி தான். தப்பு பண்ணவனுக்கு தான் போலீஸு. தப்பு பண்ணாதவனே ஒரு காவல்துறை தான். ஏன்னா நான் எந்த பக்கம் வேணாலும் நம்மளுக்கு அடிச்சு துணிஞ்சு நின்று பேச முடியும். தப்பு பண்ணனா. தப்பு பண்ணியிருந்தா குனிஞ்சு தான் போடும். சரியா? தப்பு பண்ணிட்டோன்னா குனிஞ்சிடணும். அவ்வளோதான் சார். சாரி அவ்வளோதான் முடிச்சிடணும். அதான் இந்த மொபைல் வியாபாரம்லாம் வந்து அல்ப வியாபாரம். இதில் போயிட்டு இந்த கிடைக்கிற லாபத்துக்கு தேவையா யோசிக்கணும்ல. சரிங்க பார்ப்போம். வாங்க மாட்டான் அவன். கண்டிப்பாக வாங்க மாட்டான். பாவம் கஸ்டமரில் உடனே நம்ம டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசக்கூடாது. ஓகே என்ன வேணான்ட்டானா?
சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் விடுங்க. ஏன்னா பாக்ஸ் இல்லாமல் நாங்கள் ஒரு ஆன்லைனில் போட்டு விற்கிறோம். நாளைக்கு ஏதாவது சொல்லுவானுங்க அதான், வேற ஒன்று. சரி பாஸ், இப்போ பார்த்துக்கங்க, இதுதான் நம்ம கடையோட ஆ என்கிட்ட வாங்கினதுன்னா இப்போ நான் கண்ணை மூடிட்டு வாங்கிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கஸ்டமர் கிட்ட வாங்கினதா சார்? இது வந்து வெளி கடையில் வாங்கினா கூட சார் அது நம்ம அது வேணாம் சார். அது நாங்கள் ஒரு ஃபோன் விற்றா பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 20-30 போகிறோம். ஒரு இஷ்யூன்னு நாங்கள் தேடுறது எங்களுக்கு ஒரு நாள் வேலையாக, ஒரு 2 நாள் வேலையாயிரும். ஆமாம் சரி ஓகே சரி விடு. கோச்சிக்கிறாங்க சில பேர், என்னடா இது பாக்ஸ் இல்லாமல் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு. உண்மையிலேயே யாரு நான் சொல்லி எப்பா டக்குன்னு சொல்லக்கூடாது தம்பி, அப்படி தப்பா நினைப்பாங்க. ரெகுலராக வந்து போறவரு, டேய் தம்பி லெமன் டீ எடுத்துருவா. சரி கொண்டு வா போ. இந்த அண்ணனுக்கு ஒரு டீ கொடு. ஓன் டீ வேணாடா போடா. தாய் எல்லாம் இந்திக்காரனுங்க டீ தான் ஓடுவீங்க. உங்க கோட்டெல்லாம் அடங்கி போச்சு, தாய் போதையிலேயே சுத்துறது. எவன் டீ வாங்கி குடிப்பா? அவன் போதையில சுத்துறான், இவன் மாவால சுத்துறான். மாவா போட்டு பாரு, இடமே நான் வாயில பாரு எவ்வளவு மாவா. இப்ப உன்னை நம்பி நாங்க டீ குடிக்கிறோம், எவ்வளவு பெரிய எவ்வளவு பிரச்சனை ஆகுது தெரியுமா? அவருக்கு டீ வேணுமா கேளு. அண்ணா டீ சாப்பிடுறியாண்ணா? அண்ணா வாட்ச்மேன்ண்ணா சாப்பிட போறீங்களா? சரி ஓகே. சோலை அம்மாவுக்கா? சோலை அம்மாவுக்கு என்ன பண்ண? கடலை கொடுத்தாரா? நான் உடனே தப்பா நினைச்சிட்டேன் மாமோ. அப்படியா? சரி சாரி பாப்பேன். மாவா இல்ல, அவன் வேர்க்கல்ல தான் சாப்பிட்றான். நம்ம மாவான்னு சொல்லிட்டு அவனை வந்து தவறா பேசி விளையாடணுமா? சரி ஓகே. சரி பாஸ், இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாப்போம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம். பெண்ணுக்கு பற்றாக்குறை. ஆமா